கர்த்தர் இந்த நாளிலும் நம்மோடு பேசும்படியாக நமக்கு நடுவில் இருக்கிறார். பிரயோஜனமானவைகளை கர்த்தர் நமக்கு போதிக்கிறார். நாம் நடக்க வேண்டிய வழிகளில் அவர் நம்மை நடத்துகின்றார். நம்மேல் தம்முடைய கண்களை வைத்து ஆலோசனை தருகின்றார். எல்லாரும் ஆண்டவரை பார்த்து கேட்போமா, ஆண்டவரே என் வாழ்க்கையோடு நீங்க பேசுங்க, ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையோடு நீங்க பேசுங்க, எனக்கு நீங்க பேசுங்க அப்பா. ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வரட்டும். எங்களை அதற்காக அர்ப்பணிக்கிறோம். மகிமைப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த காலை வேளையிலும் நம்முடைய தியானத்திற்காக ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 20 முதல் 23 வரையிலும் உள்ள வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 20 முதல் 23 வரைக்கும். கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. மனுஷனால் மரணம் உண்டானபடியினால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து. பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இந்த 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்தும் அதை சார்ந்த பல விஷயங்களை குறித்தும் பேசுகிறது. இந்த வேத வசனங்கள் மிக ஆழமான பல ரகசியங்களை பவுல் சுருக்கமாக சொல்லுகிறார். இப்போ படித்ததை நான் அப்படியே திரும்பி அப்படியே படித்து லைட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பின்பு அதற்குள் இருக்கிற ஆழமான சில காரியங்களை பார்க்க போகிறோம். கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். மரித்தோரிலிருந்து இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார். எழுந்ததிலே நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். நித்திரை என்பது ஆவிக்குரிய வார்த்தையில பார்க்கும்போது பின்மாற்றம் என்கிறதை வேதம் மரணம் என்று சொல்லும். லிட்டலான மரணத்தை நித்திரை என்று சொல்லும். பைபிளுடைய டேர்ம் அதுதான். புரியுதுல? பைபிளுடைய வார்த்தை அப்படிதான். லாசரு, நம்முடைய சகோதரனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான் அப்படின்னு. யவீருவின் மகளை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், மகளை குறித்து சொல்லுவாரு, அவள் மரிக்கவில்லை, நித்திரையாயிருக்கிறாள். எல்லாமே டெட், பிசிக்கலி டெத். அப்போ இவங்களுக்கு யாருக்குமே ஆண்டவர் நித்திரைன்னு நான் சொல்லுவாரே தவிர மரித்து விட்டார்கள் சொல்ல மாட்டார். லூக்கா 15ஆம் அதிகாரத்திலே 2 குமாரர்கள், ஒரு தகப்பன். அந்த தகப்பனுக்கு இருக்கிற 2ஆம் குமாரன், இளைய குமாரன் ஆண்டவரை விட்டு விலகி போகிறான். துன்மார்க்கமாய் தன் ஆஸ்திகளை எல்லாம் இழக்கிறான். அவனை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறதுனா, அவன் தகப்பன் சொல்லுவார், அவன் மரித்தான், இப்பொழுது பிழைத்திருக்கிறான். அவன் சாகவே இல்லை. ஆனா வேதம் என்ன சொல்லுது, அவன் மரித்தான் அப்படிங்கும். ஏன்னா அவன் ஸ்பிரிச்சுவலி டெட். பிசிக்கலி டெட்டை நித்திரையின் வேதம் சொல்லும், ஸ்பிரிச்சுவல் டெத்தை மரணம்னு சொல்லும். அதனால வேதம் சொல்லுகிறத நீங்க எப்பவுமே அதனுடைய கரெக்டான அர்த்தத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். ஆண்டவர் பயன்படுத்துகிற பதங்கள் அதை நம்ம தெரிந்து கொள்ளணும். இப்போ கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். அப்ப நித்திரை அடைந்தது இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கவில்லை, நித்திரை அடைந்தார். 3 நாள் தூங்கி எழுந்திருச்சிட்டார், அவ்வளவுதான். 3 நாள் தூங்கி எழுந்திருச்சிட்டார், நித்திரை அடைந்து முதல்ல அவர் எழுந்துட்டாராம். ஃபர்ஸ்ட் எழுந்தது இயேசு கிறிஸ்து. மனுஷனால் மரணம் உண்டானபடியினால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமின் மூலமாக மரணம் உண்டாயிற்று. இந்த அடுத்த வசனம் சொல்லுது மரித்தோர் என்று சொல்லுது.
ஆதாமுடைய மரணம் அது ஆவிக்குரிய மரணம். இதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். அப்போ ஆதாமுக்குள் மனுஷனுக்கு ஆவிக்குரிய மரணம் வந்தது. மனுஷனால் மரித்தோரின் உயிர் தெழுதலும் உண்டாயிற்று. இயேசு கிறிஸ்து மனிதனாய் வந்து மரித்து போன ஆத்மாவை உயிர்ப்பிக்கவும் செய்தார். இதுல பாருங்க, ரெண்டு அப்படி கலந்து கலந்து வரும். இந்த இடத்துல அழகா போல டீல் பண்ணிட்டு வர்றாரு. அடுத்தது, ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ஆதாமுக்குள் எல்லாரும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மரித்தவர்களாய் இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுதே மரித்தவர்களாக தான் பிறக்கிறோம். ஆனால் கிறிஸ்துவுக்குள் வரும் பொழுது எல்லாருமே உயிர்ப்பிக்கப்படுகிறோம். அதனால் பின்னால் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். இப்போ உங்களுக்கு சொல்றேன், லைட்டா சொல்றேன், பின்னால் உங்களுக்கு அது டீட்டெயிலாக புரியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். ஆண்டவர் உயிர்ப்பிக்கிற விஷயத்திலே ஒரு வரிசை இருக்கிறதா, ஒரு ஆர்டர். அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து. அந்த லைன்ல ஃபர்ஸ்ட்ல நிற்கிறது இயேசு கிறிஸ்து. பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். லைன்ல ஃபர்ஸ்ட்ல நிற்கிறது இயேசு கிறிஸ்து, பின்பு அவருடையவர்கள் அவங்களும் உயிரோடு எழுந்திருப்பாங்களாம். இப்போ நான் சொன்னதில் உங்களுக்கு ஓரளவுக்கு அப்படியே வந்திருக்குமே தவிர ஃபுல்லாக உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. இப்பொழுது இந்த வசனங்கள், இந்த வாசித்த இந்த வசனங்களை நீங்க பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்து மரித்தார், மூன்றாவது நாள் உயிரோடு கூட எழுந்தார். அது நம்பர் 1. இரண்டாவது, அவருடையவர்கள், அதாவது நம்ம அவருடையவர்கள் நாமும் கூட ஒரு நாள் உயிர்ப்பிக்கப்படுவோம். இது 2. இதிலே ஒரு வரிசை இருக்கிறது. அந்த வரிசையின்படியே அவரவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இப்ப 2 மட்டும் தான் நம்ம சொல்லி இருக்குது. ஆனா வரிசைன்னு சொல்லும் பொழுது இன்னும் கொஞ்சம் ஏதோ இருக்கிறதாக தான் தெரிகிறது. ஒரு வரிசை இருக்குது, ஒரு லைன், ஒரு கியூ, லைனா உயிர் தெழுந்துட்டே வருவாங்க, கியூ. அப்ப அவனவன் அவனுடைய வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். இப்ப இந்த வரிசையில தான் இன்னைக்கு ஒரு 3 காரியத்தை, 3 காரியத்தை சொல்ல போறேன். இந்த வரிசையில நிக்கிற 3 பேர். ஃபர்ஸ்ட் நிக்கிறது யாரு, செகண்ட் நிக்கிறது யாரு, மூணாவது நிக்கிறது யாரு, அந்த லைன்ல யார் யார் எங்க நிக்கிறோன்றத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதுல பைபிள் வெளிப்படையா சொல்லிவிட்டது, வரிசையில முதல்ல நிக்கிறது இயேசு கிறிஸ்து. அவர் தான் ஸ்டார்ட் பண்றாரு. அவர் தான் ஓப்பனிங் பேட்ஸ்மேன். அவர் தான் ஓப்பன்ல நிக்கிறார். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றது அவர் தான். அதுக்கு பிறகுதான் மற்றவங்க எல்லாம் பின்னால் நம்ம வரோம். சரியா? இப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் ஓப்பனிங் எப்படி இருக்கு பாருங்க. இதை 15ஆம் அதிகாரத்தில் அதனுடைய நோக்கம் என்ன? 15ஆம் அதிகாரத்திலே 12வது வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். கிறிஸ்து மரித்தோரில் இருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க, மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. மரித்தோர் உயிர் தெழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலே தேவனுக்காக பொய் சாட்சி சொல்லுகிறவர்களாகவும் காணப்படுவோமே. மரித்தோர் உயிர் தெழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும். நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். கிறிஸ்துவுக்குள் நித்திரையடைந்தவர்களும் கெட்டு இருப்பார்களே. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். போதும். இயேசு கிறிஸ்துவின் உயிர் தெழுதல் இது மிக முக்கியமான ஒரு சம்பவம். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு மிக முக்கியமான ஒரு சம்பவம். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் முக்கியமான ஒரு சம்பவம். இயேசு கிறிஸ்துவின் உயிர் தெழுதல் முக்கியமான ஒரு சம்பவம். இயேசு கிறிஸ்துவின் வருகை மிகவும் முக்கியமான ஒரு சம்பவம். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. இதுல எல்லாமே நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய லைஃப்ல கலந்திருக்க வேண்டிய காரியங்கள். இது எல்லாமே இதுல நான் சொல்லுகிற விஷயம் எல்லாமே நம்ம மைண்ட்ல எப்பவுமே இருக்கணும். சிலர் சொல்லுவாங்க, நீ கிறிஸ்துமஸ் கொண்டாட வேண்டாம், கொண்டாடக்கூடாது, தப்பும்பாங்க. சிலர் உயிர் தெழுதலை கொண்டாடக்கூடாதுன்னு.
சிலர் இன்னைக்கு வந்து இயேசு உயிர் தெழுந்தார் அப்படி சொன்னாலே கெட்ட வார்த்தை பேசாமல் நினைச்சிடுவாங்க. இன்னைக்கு சொல்லக்கூடாது, மற்ற நாள் சொல்லலாம், இன்னைக்கு சொல்லிடக்கூடாதுன்னு இருப்பாங்க. சிலர் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை குட் ஃப்ரைடே கொண்டாடக்கூடாது, அன்னைக்கு தான் இயேசு மரித்தாரா, அன்னைக்கு தான் இயேசு பிறந்தாரா, அன்னைக்கு தான் மரித்தாரா, அன்னைக்கு தான் உயிர் தெழுந்தாரா, இப்படியெல்லாம் கேட்பாங்க. எனக்கு இதுல எல்லாம் உடன்பாடு கிடையாது. இவங்க சொல்லுகிற காரியம் என்னன்னா, ஏன் இதை நான் சொல்றேன்னா, இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் நான் சொல்றேன். இதை வந்து பாரம்பரியம் என்று நினைக்கிறார்கள். இதெல்லாம் பாரம்பரியம் நான் சொல்ல மாட்டேன். பாரம்பரியம் என்பதற்கும் இதற்கு வித்தியாசம் இருக்குது. பாரம்பரியம், அப்ப இயேசு இன்னைக்கு தான் பிறந்தாரா, டிசம்பர் 25 தான் பிறந்தாரா, ஏன் பாரம்பரியமா 25ஆம் தேதி இயேசு கிறிஸ்து பிறந்தான்னு கொண்டாடுறீங்க, அது தப்புன்னுவாங்க. நான் என்ன சொல்றேன், இயேசு கிறிஸ்து டிசம்பர் 25 பிறக்கணும் நமக்கு நல்லா தெரியும், புரியுதா? இந்த ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி இயேசு கிறிஸ்து மரிக்கவில்லைன்னு தெரியும். இதில் கிறிஸ்துமஸ் ஆது வருஷத்துல ஒரே டேட்ல வரும், இது மாறி மாறி வரும். குட் ஃப்ரைடே மாறி வரும், உயிர் தெழுதலின் நாளும் மாறி வரும். ஈஸ்டர் வார்த்தை வேணா பயன்படுத்தக்கூடாது, அந்த வார்த்தை வேணா தப்பு. உயிர் தெழுதலின் நாள் பயன்படுத்தலாம், அந்த வார்த்தை சொல்லலாம், தப்பு கிடையாது. அப்போ பார்க்கும்போது இது மாறி மாறி வரும். அப்போ இயேசு கிறிஸ்து வேற வேற நாள்ல மரித்து வேற வேற நாள்ல உயிரோடு இருந்துச்சால் அப்படி கிடையாது. இந்த 3 நாளுமே நம்ம வந்து அவரை நினைவு கூறுவதற்காக செய்ய வேண்டிய காரியங்கள். சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நினைவு கூற சொல்லுவார். இப்ப நான் கர்த்தருடைய பந்தை ஆசரிக்கிறோம், எதுக்கு ஆசரிக்கிறோம்? அவருடைய மரணத்தை நம்ம நினைவு கூறுகிறோம். அப்போ நினைவு கூறுவதற்கு சில காரியங்கள் நமக்கு அவசியமா இருக்குது. நினைவு கூறுவதற்கு சில விஷயம். அப்ப கம்யூனின் ஒண்ணு வைக்கலன்னா சிலுவை மரணத்தையே ஜனங்கள் மறந்துடுவாங்க, சபை மறந்துடும். சிலுவையை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவபலனா இருக்கிறது. அப்படி இருக்க சிலுவை மரணத்தை நாம் நினைவு கூறுவதற்காக ஒரு கர்த்தருடைய பந்தை ஆசரிக்கிறது போல நாம் இதெல்லாத்தையும் நம்ம செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு நம்ம வந்து கிறிஸ்துமஸ்னு உலகத்தனமாய் நம்ம கொண்டாடுறது இல்லை. நம்முடைய செலிப்ரேஷன் என்ன? ஆராதனை பண்றோம், வொர்ஷிப் பண்றோம். அந்த நாள்ல வந்து எக்ஸ்ட்ரா ஒரு சர்வீஸ் நம்ம வைக்கிறோம், ஆராதிக்கிறோம். இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது பரலோகத்திலிருந்து பரமசேனை பூமியில இறங்கி வந்து உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்து ஆராதித்தார்கள். அவர் பிறந்த போது பரலோகம் பூமியில் வந்து ஆராதனை பண்ணுச்சு. எவ்வளவு பெரிய செலிப்ரேஷன்! அதை நம்ம செய்யணும், ஆராதனை பண்ணணும். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் ஒரு கூட்ட கிறிஸ்தவம் அவருக்காக புலம்புகிறது. நம்ம புலம்புகிறவர்கள் அல்ல, செலிப்ரேட் பண்றோம். அவருடைய சிலுவை மரணத்தின் மூலமாக பாவம் ஜெயிக்கப்பட்டது, பிசாசு மேற்கொள்ளப்பட்டது, சாபங்கள் நீக்கப்பட்டது, சிலுவையில் சகலத்தையும் சுமந்து தீர்த்து விட்டார். வெற்றியினால் செலிப்ரேட் பண்றோம், ஆராதனை பண்றோம். சிலுவை மரணத்தின் நிமித்தம் நமக்காக மரித்த கிறிஸ்துவை நாம் ஆராதனை செய்கின்றோம். உயிர் தெழுதல் அதே போல ஆராதிக்க வேண்டிய காரியம். மரணத்தை ஜெயித்தார். ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தில் இருந்த ஜனங்களை விடுதலை செய்யும்படியாக இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு கூட எழுந்து அவர் நமக்கு ஒரு வெற்றியை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஆகினால் உயிர் தெழுதலினால் செலிப்ரேட் பண்ணப்பட வேண்டிய ஒன்று, இதெல்லாம் செலிப்ரேட் பண்ண வேண்டிய ஒன்று. அதே போல இயேசு கிறிஸ்துவின் வருகை, அந்த நாளை ஆவலோடு எதிர்பார்த்து நாம் இன்னும் பரிசுத்தமாகி கொண்டே இருந்து அவருடைய வருகை எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டும். வருகை, அவருடைய உயிர் தெழுதல் செலிப்ரேட் பண்ணப்பட வேண்டிய ஒன்று. டார்ச்சர் ஃபார் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் ஒன்று இருக்கிறது. ரிச்சர்ட் உம்பரன் என்று சொல்லி ஒரு தேவனுடைய மனுஷன். அவர் ஒரு யூதன். அவர் ருமேனிய தேசத்திலே 14 வருஷங்கள் சிறையிலே இருந்து கொடுமையாய் நடத்தப்பட்டு சரீரம் முழுவதும் பயங்கரமான காயங்கள், அந்த அளவுக்கு துன்புறுத்தப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு 14 வருஷங்கள் சிறையிலிருந்து வெளியே வந்தார். அமெரிக்க தேசம் மிகப்பெரிய ஒரு பணைய தொகையை செலுத்தி அவரை விடுதலை செய்தார்கள். அந்த தேவனுடைய மனுஷனை நான் நேரில் பார்த்திருக்கேன். அவர் விடுதலை ஆகி சில காலமான பிறகு 1980s சென்னைக்கு வந்தார். நான் அவரை நேரில் பார்த்திருக்கேன். நல்ல ஒரு தேவனுடைய மனுஷன், பரிசுத்தவான். அவர் தன்னுடைய வாழ்க்கை சரித்திரத்தை படுவேதனையில், டார்ச்சர் ஃபார் கிரைஸ்ட் ஆங்கிலத்தில் உண்டு, அது தமிழ்ல மொழியாக்கம் செய்யப்பட்டு படுவேதனையில் பரம வெற்றி அப்படின்ற தலைப்பிலே அது தமிழ்ல அந்த புத்தகம் கிடைக்கும், ELS கிடைக்கும், இப்பவும் கிடைக்கும்.
அவருடைய புத்தகத்தில் ஒரு சம்பவம் ஒன்று சொல்றார். ஒரு முறை அவர் சிறைச்சாலையிலிருந்து விசாரணைக்காக கோர்ட்டுக்கு அழைத்து செல்லப்படுகிறார். அப்படி அழைத்து செல்லப்படும் பொழுது அவரை அழைத்து செல்லுகிறவன் ஒரு ருமேனிய போர் வீரன். அவரை அழைத்து செல்லும் பொழுது அந்த டிராவல் பண்ணி போறாங்க, ஒரு லாங் டிராவல் பண்ணி கோர்ட்டுக்கு போறாங்க ஜெயிலிருந்து. அந்த டிராவல் பண்ணி போகும்பொழுது அவன் ஒரு இளைஞனாக இருந்தான். அந்த ராணுவ வீரன் அவனுக்கு மெதுவா ஆண்டவரை பத்தி அப்படியே பேசிட்டே வரும்போது ஃப்ரெண்ட்லியா பேசிட்டே ஆண்டவரை பத்தியே பேசுறாரு. அவனுக்கு ஆச்சரியம், இப்படியெல்லாம் இருக்குதா? இயேசு கிறிஸ்துவை பற்றியும் அவருடைய அன்பை பற்றியும் அவர் சொல்ல சொல்ல அவன் ஆர்வமா கேட்கிறான். ஏன்னா அவன் லைஃப்ல எதை கேட்டதே கிடையாது. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் கம்யூனிசம் ஒண்ணுதான். இதை ஆர்வத்தோடு அவன் கேட்கிறான். ஒரு இடத்துல அவர்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு மணி நேரம் தங்கி அதன் பிறகு வேற இடத்துக்கு அடுத்து டிராவல் பண்ணணும். அப்போ ஒரு இடத்துல ஒரு அறையில அவங்க 2 பேரும் தங்கி இருக்கிறாங்க. இவர் விசாரணை கைதி, அவன் இவரை அழைத்து கொண்டு போகிறான். அப்போ அந்த இடத்துல இருக்கும் பொழுது இவர் கிறிஸ்துவை பத்தி சொல்லிக்கிட்டே வர டிராவல் அப்படி சொல்லிக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடத்துல உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும்போது, இந்த இயேசு கிறிஸ்து உன்னை நேசிக்கிறார், உண்மையில் அவர் வைத்த அன்பினாலே உனக்காக அவர் சிலுவையிலே தன் உயிரையே கொடுத்தார், உன் பாவங்களை சுமந்து இயேசு சிலுவையிலே மரித்தார் அப்படின்னார். அவர் ரொம்ப சீரியஸா கேட்டிருந்தான். எவ்வளவு சீரியஸா கேட்டிருப்பான் பாருங்க. இந்த வார்த்தையை அவர் சொன்ன உடனே அப்படி கேட்டுட்டே இருந்தவன் ஓன்னு கத்தி அழ ஆரம்பிச்சுட்டான். அழுகிறான். இவருக்கே புரியல என்னாச்சு, திடீர்னு ஏன் இப்படி அழுகிறான். இவருக்கே துரில் அவனை ஆறுதல் படுத்த தடுக்க பார்க்கிறாரு. அவன் அழுகிறான், கண்ட்ரோல் பண்ண முடியாம அழுகிறான். கடைசியா ஒரு வழியா அவனை சமாதானப்படுத்தி, ஏன்பா அழுத? அவன் சொல்றான், இது போல ஒரு அன்பின் செய்தி என் லைஃப்ல நான் கேட்டதே கிடையாது. என்னையும் ஒருத்தர் நேசிக்கிறார், இப்படிப்பட்ட ஒரு தெய்வம் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார் என்பது நான் கேள்விப்பட்டதே கிடையாது. அப்படி இருக்க நீங்க சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என்னையும் ஒருத்தர் நேசிக்கிறாரா, எனக்காகவும் அவர் இந்த உலகத்துக்கு வந்தாரா, அதெல்லாம் சொல்ல சொல்ல எனக்கு ரொம்ப ஆர்வமா இருந்தது. நான் அவரை பின்பற்ற வேண்டும் என்று நான் ஆசையா நீங்க சொல்ல சொல்ல கேட்டுட்டே இருந்தேன். ஆனா அவர் மரித்து விட்டார்னு சொல்லிட்டீங்களே, அவர் இல்லையா, செத்துட்டாரா அவரு அப்படின்னு அழுதேன். எவ்வளவு சீரியஸா அதை கேட்டிருந்தா அந்த இடத்துல அவன் கதறி அழுதுருப்பான் பாருங்க. எவ்வளவு சீரியஸா கேட்டிருக்கிறான். அப்ப சொன்னாரு, அப்பா இன்னும் முடியலப்பா, விஷயம் முடியல, இனிமே தான் முக்கியமானது இருக்கு. அவர் மரித்தார், 3வது நாளில் உயிரோடு எழுந்தார். அவர் பாதி கதை வந்த உடனே உடஞ்சு அழுதுட்டான். அவர் 3வது நாளிலே உயிரோடு எழுந்தார் சொன்ன உடனே அவன் எழுந்து குதித்து நடனம் ஆட ஆரம்பிச்சிட்டான். சந்தோஷம் தாங்க முடியல, துள்ளி குதிக்க ஆரம்பிச்சிட்டான். அதையும் கண்ட்ரோல் பண்ண முடியல, அவ்வளவு ஆர்வமாய் குதிக்க ஆரம்பிச்சிட்டான். அவர் உயிரோடு இருக்கிறாரா, உயிரோடு இருக்கிறாரா, அவரை நான் பின்பற்ற போறேன், அவரை நான் தேட போறேன். அவர் துள்ளி குதிக்க ஆரம்பிச்சிட்டான். உடனே அந்த இடத்துல வைத்து அவனை பாவரிக்கை பண்ண வைத்து ஒப்பு கொடுக்க வைத்து அவனை ரட்சிப்புக்குள் நடத்தினார். எதற்காக சொல்றேன்னா, உயிர் தேடுதலின் செய்தி அவ்வளவு விசேஷமான செய்தி, அவ்வளவு முக்கியமானது. இந்த உயிர் தேடுதல் என்பதுதான் கிறிஸ்தவத்தின் அஸ்திவார உபதேசத்தில் ஒன்று. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார். இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா மார்க்கங்களும் செத்த மார்க்கங்கள். ஸ்தாபித்தவர்கள் மரித்து மண்ணோடு மண்ணாய் போய்விட்டார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ உயிரோடு கூட எழுந்திருக்கிறார். இந்த உயிர் தெழுதலின் செய்தியை ஒரு நபருக்குள் கொண்டு செல்வது என்பது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது, அவ்வளவு ஈஸி கிடையாது. இது நீங்க பாருங்க, அது எவ்வளவு ஈஸி இல்லைன்றதுக்கு ஒரு வேத பகுதி காட்டு பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகத்திலே 17வது அதிகாரம் 31, 32 வாசிக்கலாம். மேலும் ஒரு நாளை குறிக்கிறார், மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார்,
அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரில் இருந்து எழுப்பினதினாலே, அந்த மனுஷனை அதாவது இயேசு கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழுப்பினதினாலே அதன் நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்றான். அதன் நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்றான். மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் கேட்டபொழுது சிலர் இகழ்ந்தார்கள். சிலர் நீ சொல்லுகிறதை இன்னொரு வேளை கேட்போம் என்றார்கள். சிலர் நீ சொல்லுகிறதை இன்னொரு வேளை கேட்போம் என்று சொல்லிட்டு இப்படி எல்லாரும் போயிட்டாங்க. அத்தேனை பட்டணத்திலே மார்ஸ் என்ற மேடையிலே பவுல் நின்று பேசுறார். அந்த கிரேக்க தேசத்துல இந்த ஏதென்ஸ்ல ஜனங்களுடைய பொழுதுபோக்கு புதுசு புதுசா சொல்லி புதுசு புதுசா கேட்கறதா வழக்கம். இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசணும்னா என்னமோ புதுசா சொல்றான், நீ வந்து பேச சொல்லி அவனை மேடையில் ஏற்றி பேச விட்டாங்க. எல்லாரும் கேட்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவை குறித்தும் அவருடைய அற்புதங்களை குறித்தும் அவருடைய ஊழியத்தை குறித்து எல்லாம் அப்படி சொல்லிட்டே வர்றாரு. எல்லாம் கேட்டுட்டே வராங்க. அவர் மரித்தோரின் உயிர்த்தெழுதல் ஆரம்பிச்சாரு பாருங்க. டக்குன்னு அப்படி டைவர்ட் ஆயிட்டாங்க. நீ சொல்றது அப்புறம் கேட்கலாம் அப்படின்ட்டாங்க. அப்ப இந்த மரித்தோரின் உயிர்த்தெழுதல் எவ்வளவு தூரம் அது அவங்கள ஒரு பாதிக்குது பாருங்க. பிசாசுக்கு இது பயங்கரமான கெட்ட செய்தி. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் என்பது பிசாசுக்கு எரிச்சலை உண்டாக்கக்கூடிய ஒரு செய்தி இது. அதனால அந்த மாஸ் வேளையில் இருந்த அந்த ஜனங்கள் அதை கேட்டு இருந்தவங்களுக்கு மரித்தோரின் உயிர்த்தெழுதலோட பிசாசு டக்குன்னு இரிட்டேட் பண்ணிடுச்சு. இவன் சொல்றதை கேட்காதீங்கன்னு உள்ள துண்டி விட்டுருச்சு. உடனே நீ சொல்லுகிறத அப்ப கேட்கல டக்குன்னு நகர்ந்துட்டாங்க. சிலர் ரட்சிக்கப்பட்டாங்க. சிலர் அந்த வாயாடி என்ன பேசுறேன்னு சொல்லிட்டு திட்டிட்டு போயிட்டாங்க. பவுலை திட்டிட்டு போயிட்டாங்க. அப்ப மரித்தோரின் உயிர்த்தெழுதல் என்பது எவ்வளவு ஒரு பவர்ஃபுல் மெசேஜ் பாருங்க. அந்த செய்தியை பிசாசு கேட்க விடாது. அந்த செய்தியை ஜனங்களை கேட்க விட்டால் அவங்க மனம் திரும்பிடுவாங்க. அதனால மரித்தோரின் உயிர்த்தெழுதல் என்பது பிசாசுக்கு ஒரு ஆபத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு செய்தி. இதுதான் நம்ம கிட்ட இருக்கிற ஸ்பெஷல் மெசேஜ். மரித்தோரின் உயிர்த்தெழுதல், இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல். சரி, இப்போ இந்த 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்திலே இந்த 12ஆம் வசனத்திலிருந்து நீங்க பாத்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுலும் கூட இந்த மரித்தோரின் உயிர்த்தெழுதலை ஜனங்களுக்குள் அந்த நாட்களில் கொண்டு வருவதற்கு படாத பாடுபட்டிருக்கிறார். இதை ஜனங்களை விசுவாசிக்க வைக்கிறதற்கு படாத பாடுபட்டிருக்கார். இதை படிச்சா நமக்கு தெரியுது பாருங்க. கிறிஸ்து 12ஆம் வசனத்திலிருந்து கிறிஸ்து மரித்தோரில் இருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க, மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? இவர் மரித்தோரின் உயிர்த்தெழுதல், இயேசு மரித்தோரில் உயிரோடு எழுந்தாருங்கிறாரு. உடனே ஒரு அப்போஸ்தலன் சொல்றாங்க, இல்ல அப்படியெல்லாம் கிடையாதுங்கிறாங்க. எதிர்த்து பேசுறாங்க, அதை எதிர்க்கிறாங்க. பிசாசு அப்படி எதிர்க்க வைக்குது. எப்படி சொல்லலாம்? மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. மரித்தோரின் உயிர்த்தெழுதல் ஒன்று இருக்குது. அப்படி இல்லைன்னா கிறிஸ்து எழுந்தாலும் சொல்ல முடியாமல் போயிடுமே. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. இயேசு கிறிஸ்து மரித்தோரில் எழுந்திருக்கலைன்னா நாங்க பண்ற பிரசங்கம் வேஸ்ட். நீங்க இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது வேஸ்ட். அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த உயிர்த்தெழுதல் எதை குறிக்கிறது என்றால் நித்திய வாழ்க்கையை குறிக்கிறது. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா மார்க்கங்களுமே நித்தியத்தை வச்சுதான் அந்த பேஸ்ல தான் போகுது. ஆனால் ஒவ்வொரு மார்க்கங்கள், மதங்கள் சொல்லுகிற நித்தியங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்னொன்னு வேடிக்கையா இருக்கும், ஒன்னொன்னு விதவிதமா சொல்லும். சில மார்க்கத்தினுடைய நித்தியம், அவங்க கொடுக்கிற நித்தியத்தை பார்த்தீங்கன்னா அசுத்தமா இருக்கும். மேல போனாலும் பல மனைவிகளை சொல்லுவாங்க. இப்படிலாம் இருக்குது. புரியுதா? எல்லாம் அருவருப்பான நித்தியம். உலகத்தில் மற்ற மதங்கள் சொல்ற நித்தியங்கள் மோசமான நித்தியம். ஆனால் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற நித்தியம் நித்திய நித்திய காலமாய் அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை, ஆண்டவரோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருக்கிற வாழ்க்கை, அவரை முகமுகமாய் பார்க்கிற வாழ்க்கை, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற ஆண்டவரோடு நாம வாசம் பண்ணுகிற ஒரு வாழ்க்கை. எவ்வளவு ஒரு மகிமையான நித்தியத்தை கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிறார். அந்த நித்தியத்திற்குள் பிரவேசிப்பதற்கு ஆண்டவர் நம்மை மரித்தோரின் உயிர்த்தெழுதல் தான் அதுக்கு சாதகமாக இருக்கிறது.
அடுத்தது பாருங்க, மரித்தோர் உயிர் தேடாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலே தேவனுக்காக பொய் சாட்சி சொல்லுகிறவர்களாய் காணப்படுவோமே. எவ்வளவு போராடுறாரு பாருங்க. இந்த உயிர் தேடுதலை ஜனங்களுக்குள்ள கொண்டு வர்றதுக்கு பவுல் படாத பாடுபடுறாரு. மரித்தோர் உயிர் தேடாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் பாவங்களில் இருப்பீர்கள். அப்ப இந்த உயிர் தேடுதல் என்பது எதை குறிக்கிறது என்றால், நான் இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணம் அடைந்தாலும் என்னையும் இயேசு கிறிஸ்து அவர் உயிரோடு எழுந்தது போல என்னையும் எழுப்புவார். என்னை எழுப்பி அவர் என்றென்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது போல என்னையும் நித்திய காலமாய் பரலோக ராஜ்யத்தில் வாழ வைப்பார். இதுதான் உயிர் தேடுதலின் மிகப்பெரிய அசைக்க முடியாத நம்பிக்கை. இந்த உயிர் தேடுதலின் செய்தி தான் நம்முடைய நித்தியத்தை நமக்கு உறுதிப்படுத்துகிறது. மரணத்துக்கு பிறகு வாழ்க்கை இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்துகிறதே இந்த உயிர் தேடுதலின் செய்தி தான். பவுல் இதை விதவிதமா இதை ப்ரூவ் பண்ண பார்ப்பார். இதோட ஒரு வேடிக்கை ஒன்று ப்ரூவ் பண்ணுவார் பாருங்க. 29வது வசனத்தை வாசிக்கலாம். மேலும் மரித்தோர் உயிர் தெழாவிட்டால் மரித்தவர்களுக்காக ஞானஸ்நானம் பெறுகிறவர்கள் என்ன செய்வார்கள்? மரித்தவர்களுக்காக ஏன் ஞானஸ்நானம் பெறுகிறார்கள்? இது என்னது புதுசா இருக்குது இல்ல? செத்து போனவங்களுக்கு ஞானஸ்தானம். இது நெகட்டிவான ஆஸ்பெக்ட பாசிட்டிவா டீச் பண்றாரு. இதோடைய காரியமே வேற. அந்த நாட்களிலே ஜனங்களுக்குள் ஒரு மூடப்பழக்கம் இருந்திருக்குது. அந்த மூடப்பழக்கம் ஜனங்களுக்கு ரொம்ப பிரசித்தமா இருந்திருக்குது, பழக்கத்தில் இருக்குது, ரொம்ப பிரபலமா இருந்திருக்குது. என்ன மூடப்பழக்கம் பாத்தீங்கன்னா, ஒருத்தர் ஞானஸ்தானம் எடுக்காம செத்து போயிட்டார். ரட்சிக்கப்படல, ஞானஸ்தானம் எடுக்கல, செத்துட்டாரு. இப்போ நரகத்துக்கு பாத்துறாரு. இப்ப அவருக்கு பதிலாக அவங்க குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தர் ஞானஸ்தானம் எடுத்துக்கிறார். அவர் பேரை சொல்லி இவர் ஞானஸ்தானம் எடுத்துக்கிறார். இவர் ஞானஸ்தானம் எடுத்து அவரை பரலோகத்துக்கு அனுப்பி வைக்கிறார். எப்படி இருக்கிறது கான்செப்ட் இல்லையா? அவர் பேருக்கு பூஜை இல்லை, அது என்ன சொல்ல, இந்து கோயில் என்னமா இந்து கோயில் ஒன்று சொல்லுவாங்களே, என்னது அர்ச்சனை. அந்த வார்த்தை எனக்கு தெரியல. அவரு பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்கன்றாங்களே, அந்த கதை தான் இல்லையா? இவங்க என்ன செய்யறாங்க, ஒருத்தர் ஏற்கனவே குடும்பத்தில் ரட்சிக்கப்படாம ஞானஸ்தானம் எடுக்காம செத்து போயிட்டான். அப்போ அவனுக்காக சிலர் குடும்பத்தில் இருக்கிற வேற நபர் ஞானஸ்தானம் எடுத்து அவங்கள பரலோகத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்களாம். இப்படி ஒரு மூட பழக்கம் அன்றைக்கு இருந்திருக்கிறது. அப்ப இந்த மூட பழக்கத்தை பவுல் அழகா, பவுலுடைய ஞானம் அதுதான். எல்லாத்தையுமே உள்ள கொண்டு கரெக்ட் பண்ணிடுவார், காமிச்சிருவார். கெட்டதை கூட நல்லதை காமிச்சிருவார். ஒரு கோயில்ல எந்த சிலையும் இல்லைன்னா அறியப்படாத தேவனுக்கு பார்த்தா அதையும் கொண்டு இயேசு கிறிஸ்துவ காமிச்சிருவார். எல்லாத்தையும் எவ்வளவு ஞானத்தோடு சாதுரியமாக இயேசு கிறிஸ்துவை கொண்டு வருவார். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு தவறான மூட பழக்கத்தை காமிச்சு, இந்த மூட பழக்கத்தில் இருக்கிறவர்கள் இந்த ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு காரணம் என்ன? அவர்கள் மறுமையிலே ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை நம்புகிறதுனால தான் அப்படி செய்யறாங்க என்று அதை காண்பித்து நித்திய ஜீவன் ஒன்று இருக்கிறது என்பதை இந்த இடத்துல விளங்க பண்றார். அப்ப இதுல இருந்து என்ன தெரிகிறது? இயேசு கிறிஸ்துவின் உயிர் எழுதல் என்பது என் வாழ்க்கையிலே நான் நித்திய காலமாய் அவரோடு வாழ போகிறேன் என்பதற்கு இந்த உயிர் தேடுதல் தான் சாட்சி. அந்த உயிர் தேடுதல் இயேசு கிறிஸ்துவுக்கு நடந்தது, அந்த வரிசையிலே எனக்கும் நடக்கும். ஆமென். ஒருவேளை அவர் வர்றதுக்கு முன்னால மரித்தால் நடக்கும், இல்லைன்னா நடக்காது, மறுரூபத்தில் போயிடும். சரியா? அது அப்புறம் பார்த்துக்கலாம், அது கடைசியில சொல்றேன். இப்ப வரிசையில முதலாவது இயேசு கிறிஸ்து தான் உயிரோடு எழுந்தார். நம்பர் 1 வரிசையில ஃபர்ஸ்ட். இப்ப வரிசையில அடுத்தது இரண்டாவது யார் வராங்கிறத இப்ப நம்ம பார்க்க போறோம். சரியா? வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15 20 23 வரைக்கும் திருப்பி படிப்போம். கிறிஸ்துவோ மரித்தோரில் இருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர் தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல. எங்க போறாரு பாருங்க, ஆதாம்ல ஆரம்பிக்கிறார்.
ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து. முதற் பலனானவர் கிறிஸ்து. பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். பின்பு அவருடைய வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இங்க கவனிச்சீங்கன்னா ஆதாமிலிருந்து பிடிக்கிறார். ரூட் எங்க பிடிக்கிறார்? ஆதாமிலிருந்து ஆரம்பிக்கிறார். ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அங்க ஆரம்பிக்கிறார். ஆதாமில் ஆரம்பிச்சு கிறிஸ்துல கொண்டு வந்து நிக்க வைக்கிறார். ரெண்டை கனெக்ட் பண்றார். கனெக்ட் பண்ணிட்டு அடுத்தது சொல்றாரு. அடுத்தது மூணாவது ஒரு நபரையும் சொல்லிட்டாரு. அந்த பின்னால சொல்றேன். அவனவன் தன் தன் வரிசையில் உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து. பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள், அவருடையவர்கள் வேற, அப்புறம் சொல்றேன், அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இப்ப ஆதாமுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள். இப்ப வரிசையில செகண்ட்ல நிக்கிற ஆள் யாரு? செகண்ட் லெவல்ல நிக்கிறவங்க, செகண்ட் பொசிஷன் எடுத்துக்கங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரம் 50 முதல் 54 வரைக்கும் வாசிக்கலாம். இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. பூமியும் அதிர்ந்தது. பூமியும் அதிர்ந்தது. கன்மலைகளும் பிளந்தது. கன்மலைகளும் பிளந்தது. கல்லறைகளும் திறந்தது. கல்லறைகளும் திறந்தது. நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். 100க்கு அதிபதியும் அவனோட கூட இயேசுவை காவல் காத்திருந்தவர்களும் பூமி அதிர்ச்சியையும் சம்பவித்த காரியங்களையும் கண்டு, சம்பவித்த காரியங்கள், அதாவது கல்லறைகள் திறக்கப்பட்ட இந்த காரியங்களையும் கண்டு மிகவும் பயந்து மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்றார்கள். மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்றார்கள். இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் போது நடந்த ஒரு அற்புதமான அதிசயமான ஒரு சம்பவம் இது. இது நிறைய பேருக்கு அது என்னன்னு புரியாது, நான் சொல்றேன். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. பூமியும் அதிர்ந்தது. கன்மலைகளும் பிளந்தது. சிலுவையில் அவர் மரிக்கிறார். தேவாலயத்தின் திரைச்சீலை மேலிருந்து கீழே கிழியுது. மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கான வழி திறக்கப்பட்டு விட்டது. தெய்வ பிரசன்னத்திற்குள் எல்லாரும் நுழையலாம் என்கிற ஒரு வாசல் திறக்கப்பட்டு விட்டது. அடுத்தது பாருங்க, பூமி அதிர்ச்சி வந்தது. ஒரு பயங்கர பூமி அதிர்ச்சி அந்த நேரத்தில் வந்துச்சு. இயேசு கிறிஸ்து மரிக்கும் பொழுது பாலஸ்தீனா தேசத்தில் ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. அந்த பூமி அதிர்ச்சியில, சாதாரண பூமி அதிர்ச்சியில மலைகள் எல்லாம் பிளந்துட்டு போயிடுச்சு. கண்மலைகள் எல்லாம் பிளந்துருச்சு. கண்மலைகளிலே அவர்கள் கல்லறைகளை வெட்டி வைப்பாங்க. இப்படி கண்மலைகள் பிளந்ததுனாலே கல்லறைகள் எல்லாம் திறந்து போச்சு. நித்திரை அடைந்திருந்த, நல்ல கவனிங்க, செத்தவங்க கிடையாது, நித்திரை அடைந்திருந்த, அப்படின்னா பரிசுத்தவான்கள், மரித்த பரிசுத்தவான்கள், அவதான் நித்திரை அடைந்தவர்கள், தேவ மனுஷர்கள். நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்துச்சு. எழுந்து அப்படியே நிக்குது. என்னது, ஒரு சிலை மாதிரி நிக்குது. அவர் உயிர் தெழுந்த பின்பு, 3வது நாள் தான் மரிக்கும் போது இதெல்லாம் நடக்குது. 3வது நாள்ல இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்திருக்கிற வரைக்கும் அது எல்லாம் சிலை மாதிரி நிக்குது. அப்படி அப்படியே நின்று இருக்குது. கல்லறை திறக்குது, கல்லறை திறந்து அப்படி அப்படியே நிக்குதுங்க எல்லாம் ஒன்னும். அவர் உயிர் தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட, அது வரைக்கும் உங்களுக்கு நகரத்துக்கு அனுமதி கிடையாது. இயேசுதான் கியூல முதல்ல நிக்கிறவர். அவர் போன பிறகுதான் இவங்க போகணும். அவர் முந்திட்டுலாம் இவங்க போக முடியாது.
அதனால இவங்க வெயிட் பண்ணிட்டு நிக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து முன்னால போட்டு பின்னால போல நிக்கிறாங்க. அவர் உயிர் தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரம் எருசலேமிலே பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டாங்க. இந்த காரியம் பெரிய ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்திருச்சு எருசலேம்ல. 100க்கு அதிபதியும் அவனோடு கூட இயேசுவை காவல் காத்தவர்களும் பூமி அதிர்ச்சியையும் சம்பவித்த காரியங்களையும் கண்டு, பூமி அதிர்ச்சியும் பார்த்தாங்க, சம்பவித்த காரியங்கள், கல்லறைகள், நிறைய கல்லறைகள் திறக்கப்பட்டது, அநேகர் அப்படி எழுத நிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து இப்ப புரிஞ்சுக்கிட்டாங்க. கண்டு மிகவும் பயந்து, இது என்னடா இப்படி எல்லாம் நடக்குதுன்னு பார்த்து மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இவங்க தான் சொன்னாங்க, கல்லறையை சீல் வச்சுட்டு இந்த இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை களவாடிட்டு போயிட்டான்னு சொல்லலான்னு பிளான் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருந்தவங்க இப்ப டிக்ளேர் பண்றாங்க, மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை மறைக்க நினைத்தவர்கள் வாயிலே வருது, மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன். அசைக்க முடியாத ப்ரூஃப் வந்துருச்சு. இந்த சம்பவம் என்ன? இதைத்தான் பவுல் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் ஆதாம்ல ஆரம்பிச்சு கிறிஸ்துல கொண்டு வந்து நிக்க வைக்கிறார். ஆதாம்ல இருந்து கிறிஸ்து வரார். ஆதாம் முதற்கொண்டு கிறிஸ்து வரைக்கும் ஏற்கனவே வாழ்ந்த பரிசுத்தவான்கள். நோவா இருந்திருப்பாரு, ஏனோக்கு இருந்திருக்க மாட்டாரு. ஏனோக்கு அந்த லிஸ்ட்ல வரல. எலியாவும் கிடையாது. எலிசா இருந்திருப்பாரு, சாமுவேல் இருந்திருப்பாரு, மோசே இருந்திருப்பாரு, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, எல்லாரும் அடக்கம் பண்ணப்பட்டவர்கள். ஆதாம்ல ஆரம்பிச்ச ஆபேல்ல வந்து எல்லாரும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட அத்தனை பேருடைய கல்லறைகள் திறந்துருச்சு. கியூல 2வது ஆட்கள் இவங்கதான். செகண்ட் கியூல 2வது நிக்கிறவங்க இவங்க எல்லாம். ஆதாம்ல ஆரம்பிச்சு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் வரைக்கும் யோவான் ஸ்நானகன் கூட இருந்திருப்பார். அந்த கூட்டத்தில் எல்லாருடைய கல்லறைகளும் திறந்துருச்சு. கல்லறைகள் திறந்து உயிரோடு எழுந்துட்டாங்க. ஒரு மகிமையின் சரீரம் கொடுக்கப்பட்டுடுச்சு. பழைய மாம்ச சரீரம் போயிடுச்சு, ஒரு மகிமையின் சரீரம் கொடுக்கப்பட்டுச்சு. அந்த மகிமையின் சரீரத்தோடு எழுந்து நிக்கிறாங்க. ஆனா நகர முடியல. எப்படி இல்லை நினைச்சு பார்த்து ஆச்சரியமாக இருக்குது, வேடிக்கையாக இருக்குது. இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் வந்த உடனே உங்களுக்கு கல்லறை திறந்துருச்சு, எழுந்துட்டாங்க. ஆனா நகர முடியல. கல்லு மறை சலம் மறை நிக்கிறாங்க. ஏன்னா முன்னால லீடர் போகாம பின்னால இவங்க போக முடியாது. அதுக்கு முன்னால முந்திட்டு போக முடியாது. லீடர் முன்னால போகணும். லீட் பண்ணவர் இன்னும் எழுந்திருக்கல. அவர் எங்க போயிட்டாரு? காவலில். இதோடைய சீக்ரெட் அங்கதான் இருக்குது. லீடர் எங்க போயிட்டாரு? இப்போ மரித்து சிலுவையிலே பிதாவே என் ஆவியும் கையில ஒப்பு கொடுக்கிறேன்ட்டு ஜீவனை விட்டுட்டார், பிதா கிட்ட கொடுத்துட்டாரு. என்னென்ன நடக்குது பாருங்க. அவர் வந்து சிலுவையிலே தன் ஜீவனை பிதாட்ட ஒப்பு கொடுத்துட்டாரு. அவர் தலையை சாய்த்து தன் ஜீவனை கொடுத்துட்டாரு. இதுதான் எல்லாருக்கும் தெரியும். நேர அவர் எங்க போறாரு? ஸ்ட்ரெயிட்டா பாதாளத்துக்கு போயிட்டார். பாதாளத்திலே போய் அங்கே காவலில் இருந்த ஆவிகளுக்கு பிரசங்கம் பண்றார். புரியுதுங்களா? வாசிங்க 1 பேதுரு 3வது அதிகாரம் 18வது வசனத்தில் வாசிக்கலாம். ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோட காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள். அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல 2 கூட்டத்தை சொல்லுது. நோவாவின் காலத்துல அழிஞ்சு போனவங்க, கீழ்ப்படியாமல் போனவங்களும் இருக்கிறாங்க. காக்கப்பட்ட 8 பேரும் அதுல சொல்லப்பட்டிருக்கு. 2 பேர் போட்டிருக்கு. அப்ப இதுல என்ன தெரியுதுன்னா, அந்த நாட்களில் பாதாளம் என்பது கிறிஸ்துவின் சிலுவை மரணம் வரைக்கும்
பாதாளம் என்பது ஒரு காமன் பிளேஸ். அந்த பாதாளம் ரெண்டாக பிரிக்கப்பட்டிருந்தது. அதில் ஒரு பகுதி சமாதானமாய் இருக்கிற இடம், தேவ சமூகம் இருக்கக்கூடிய ஒரு இடம். அதுதான் ஆபிரகாமின் மடி. இதான் நீங்க பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யவான் லாசரு சம்பவத்துல அந்த சம்பவம், அந்த சம்பவத்துல இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அங்கே ஐஸ்வர்யவான் மரித்து அவன் பாதாளத்திலே அவன் வேதனைப்பட்டான். ஆனால் லாசருவோ அவன் தேவதூதரால் கொண்டு போய் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான் இருக்குது. இப்போ பாதாளம் என்பது ஒரு காமன் பிளேஸ், ரெண்டாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பகுதி வேதனை உள்ள இடம், ஒரு பகுதி சமாதானம் உள்ள இடம். அந்த சமாதானம் உள்ள இடத்துலதான் ஆபிரகாம் இருக்கிறார், முற்பிதா. அங்கதான் லாசருவும் அங்க போய் சேர்ந்திருக்கிறான். ஆதாம் முதற்கொண்டு சகல பரிசுத்தவான்களும் அந்த ஆபிரகாம் இருந்ததாக சொல்லப்பட்ட இடத்துல இருக்கிறார்கள். எல்லா துன்மார்க்கர்களும் இந்த ஐஸ்வர்யவான் இருந்த இடத்துல காயின் முதற்கொண்டு அத்தனை துன்மார்க்கர்களும் அங்கதான் இருந்திருப்பாங்க, இங்க இருந்திருப்பாங்க. ஆனால் ஒரே பாதாளம். அந்த பாதாளத்திலே ரெண்டு பகுதிகள். மொத்தத்திற்கும் அதிபதி யாருன்னா பிசாசு. சரிங்களா? மொத்த பாதாளத்துக்கும் அதிபதி பிசாசு. அப்படி இருக்கும் பொழுது இந்த பாதாளத்துக்குள்ளதான் எல்லா ஆவிகளும் போயிருக்கிறது. இது எது வரைக்கும் இந்த பாதாளம் பிசாசுடைய ஆளுகையில் இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாம். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன், ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய, நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்களை உடையவராய் இருக்கிறேன். திறவுகோள்களை உடையவராய் இருக்கிறேன். எப்ப சொல்றாரு? உயிர் தெழுந்த பிறகு சொல்றாரு. இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் மரணம் வரைக்கும் பாதாளத்தின் திறவுகோள் பிசாசுகிட்ட இருந்துச்சு, சாத்தான் கையில் இருந்துச்சு. அவர் உயிர் தெழும் பொழுது, சிலுவையிலே மரிக்கும் பொழுது அந்த சாவியை பிடிங்கிட்டார். அவங்கிட்ட இருக்கிற பாதாளத்தின் திறவுகோலை இவர் வாங்கிட்டார். இப்ப இயேசு கிறிஸ்து 2 சாவி இருக்குது. மத்தேயு 16ஆம் அதிகாரத்துல பேதுருவிட்ட சொல்லுவார், பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை, பரலோகத்தின் சாவி அவர் கையில தான் இருக்குது. சிலுவையில மறிச்ச உடனே பாதாளத்தின் சாவி சேர்த்து பிடிக்கிட்டார். 2 சாவி இயேசு கிறிஸ்துட்ட இருக்குது. அது வரைக்கும் ஒரு சாவி அவன் வச்சிட்டு இருந்தான், பாதாளத்தின் சாவி அவன் வச்சிட்டு இருந்தான். சிலுவை மரணத்துல அதையும் பிடிக்கிட்டாரு. ஆதாம் கொடுத்ததை இயேசு கிறிஸ்து பிடிக்கிட்டாரு. இப்ப பாருங்க, அதுக்கு ப்ரூஃப் உங்களுக்கு காட்டுற பாருங்க, இன்னும் தெளிவா ப்ரூஃப் காட்டுற பாருங்க. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 14-15 2 வசனங்களை வாசிக்கலாம். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க, ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க, அவரும் அவர்களைப் போல, அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை, நல்ல பாருங்க, மரணத்துக்கு யார் அதிகாரி? பிசாசு. மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும், தம்முடைய மரணத்தினாலே அவனை அழிச்சிட்டார். தம்முடைய மரணத்தினாலே அவனை அழிக்கும்படிக்கும், ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே, ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும், அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்திலே கிறிஸ்துவின் சிலுவை மரணம் வரைக்கும் பரிசுத்தவான்கள் மரித்து அவர்கள் பாதாளத்துக்கு தான் போனாங்க. அதாவது பிசாசுடைய கண்ட்ரோல்ல தான் போனாங்க. அதனாலதான் எல்லாருமே பயத்தோடு மரணத்தை சந்திச்சாங்க. கிறிஸ்துவின் சிலுவை மரணம் வரைக்கும் எல்லாருமே பயத்தோடு மரணத்தை சந்திச்சாங்க. ஏன்னா அவங்க பிசாசுடைய கண்ட்ரோலுக்கு போறாங்க. ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தில் இருந்தவர்களை விடுதலை செய்யும்படி இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்து இன்றைக்கு நம்மை விடுதலையாக்கிட்டாரு. அதனாலதான் பவுல் சொல்றாரு, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். பவுலுக்கு மரண பயமே வரல பாருங்க. அவருக்கு கொடுக்கப்பட்ட காலம் முடிஞ்சிருச்சு. அவருடைய கொடுக்கப்பட்ட ஊழியத்தை முடிச்சிட்டாரு. இன்னும் காலம் பெண்டிங் இருக்குது. அவர் நிம்மதியா ஒரு வாடகை வீட்டு எடுத்துட்டு, நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் கடைசியில் படிச்சு பாருங்க, லாஸ்ட் 4 வருஷம் படிச்சு பாருங்க. ஒரு வாடகை வீட்டு எடுத்துட்டு 2 வருஷத்துக்கு முன்னாடி தன்னுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு
ரெஸ்ட் எடுத்துட்டு வரவங்க போறவங்களுக்கு இயேசு கிறிஸ்து பத்தி சொல்லிட்டு எப்படா தன் கழுத்தை வெட்டப்படுன்னு காத்துட்டு உட்காந்துட்டு இருந்தார். சீக்கிரம் வெட்டுங்கடா என் கழுத்தைன்னு காத்துட்டு இருந்தார். நான் மேல போகணும். பவுலுக்கு எப்பவுமே அதே ஆசை. ஜீவனை நான் தேகத்தை விட்டு பிரிந்து கர்த்தரோடு இருக்க எனக்கு மிகுந்த ஆசை உண்டு. ஆனால் நான் உங்களோடு இருப்பது எனக்கு உங்களுக்கு அதிக பிரயோஜனமா இருக்கும். மேல போகணும்னு எனக்கு ஆசையா இருக்குது, மேல போகணும்னு எனக்கு ஆசையா இருக்குது. அதுக்கு தற்கொலைப்படியா சாக முடியும். மேல போகணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. சீக்கிரம் என் கழுத்தை வெட்டுங்க, நான் ஏன்டா டிலே பண்ணிட்டு இருக்கிறீங்க. சீக்கிரம் என்ன வெட்டுங்க, சீக்கிரம் என்ன கொல்லுங்க, நான் மேல போனேன், வேலையை முடிச்சுட்டேன். எவ்வளவு ஆசையாக தன்னுடைய மரண நாளை ஆசையோடு எதிர்பார்த்துட்டு காத்துட்டு இருந்தார். இதுதான் புதிய ஏற்பாட்டின் காலம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்து மரண பயத்தை எடுத்துட்டாரு. ஏன்னா கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்திருக்கும் பொழுது அவர் அந்த இடைப்பட்ட அந்த காலத்தில் பாதாளத்திலே போய் அங்கே காவலில் இருந்த ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். 2 கூட்டம் அங்க இருக்குது. அதிலே கீழ்ப்படிந்தவருடைய ஆவி வெளியே அவரோடு வந்து விடுதலை செய்து விட்டார். அவர்களை விடுதலை செய்து அவர்களை மேல தூக்கிட்டு போயிட்டாரு. அதுதான் பரதீசு. இப்ப பரதீசு. அதனாலதான் அந்த கள்ளனுக்கு சொல்றாரு, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாயிட்டார். அன்னைக்கே ஃபர்ஸ்ட் டேல தூக்கிட்டு போயிட்டார், பரதீசு ஓபன் பண்ணிட்டார். அதனால இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய். அப்போ அந்த இடம் மகிமையான ஒரு இடம், ஆண்டவரோடு இருக்கிற இடம். இதுதான் 2வது நடந்தது. இன்னைக்கு நல்லா கவனிக்கணும். நிறைய பேருடைய வாழ்க்கையில் இதெல்லாம் சில சந்தேகங்கள் இருக்கும். இப்ப பாருங்க, இது இப்ப எடுக்க வேண்டாம். நீங்க 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரம் அப்புறம் படிச்சுங்க. இப்ப நான் அதை எடுத்தேன்னா எனக்கு டைம் வேஸ்ட் ஆயிடும். அதுல 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரத்தை அப்புறம் வீட்டுல படிச்சுங்க. அங்கே சாமுவேலுடைய ஆவியை ஒரு குறி செல்லுகிற பெண் கொண்டு வருவார். நிறைய பேர் சாமுவேல் கிடையாது, எப்படி குறி சொல்லுகிற ஒரு பெண் சாமுவேல் தேவ மனுஷனை கொண்டு வர முடியும் வாங்க. கண்டிப்பா அது சாமுவேல் தான். கண்டிப்பா அது சாமுவேல் தான். நீங்க நல்லா படிச்சு தெளிவாவே தெரியும். அங்க சாமுவேல் வேர்டே திருப்பி ரிப்பீட் ஆகும். சாமுவேல் தான். நம்மளாம் ஒரு லாஜிக்கை கிரியேட் பண்ணிட்டு நம்ம வேதத்தை மறுதளிக்க கூடாது. அங்க தெளிவா இருக்கும். அந்த சாமுவேல் வேர்டே நிறைய இருக்கும். 2வது, ஆண்டவர் பேசுற விதமாவே பேசுவார். கர்த்தர் உன்னை கைவிட்டிருக்க, நீ எதுக்கு எங்கிட்ட வரேன்னு கேட்பாரு. இன்றைக்கு நீ எங்கோட இருப்பேன்னாரு. யார? சவுல. ஆனால் எங்கோட என்ன, நான் இங்க இருப்பேன், நீ எதிரில் இருப்பேன்னு அர்த்தம். ஆனா ஒரே இடத்துல தான் இருப்போம். எழுப்பப்பட்டது சாமுவேலுடைய ஆவிதான். எப்படி முடியும்? பாதாளம் பிசாசுடைய கண்ட்ரோல் இருக்குது. பிசாசுக்குரிய ஒரு நபர் பிசாசுடைய துணையோடு ஒரு ஆளை கொண்டு வர முடியும். அதான் பழைய ஏற்பாட்டில் சாமுவேலுடைய ஆவி வெளியே வந்ததுதான் சாட்சி. அதுதான், அது உண்மை, அதுதான். அதனாலே 2வது வரிசையில வந்தது யாருன்னு கேட்டீங்கன்னா, ஆதாம் முதற்கொண்டு கிறிஸ்து வரைக்கும் இருந்த பரிசுத்தவான்கள் நம்பர் 2 2வது போயிட்டாங்க, பின்னால போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் இயேசு கிறிஸ்து லீட் பண்ணிட்டு போறாரு. பின்னால ஆதாம்ல இருந்து ஆரம்பிச்சு யோவான் ஸ்நானகன் எல்லாரும் சேர்ந்து போயிட்டு இருப்பாங்க. கிறிஸ்துவுக்குள் வந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் மேல போயிட்டாங்க. இப்போ இருக்கிறது அவருடையவர்கள். நம்ம கிறிஸ்துவினுடையவர்கள் இல்லையா? நம்ம யாரு? கிறிஸ்துவினுடைய, அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டவர். 3வது தான் நம்ம நிக்கிறோம். 3வது நம்ம கிறிஸ்துவனுடைய, அவருடையவர்களை கர்த்தர் எழுப்புவார். அப்ப நம்ம தான் அவருடையவர்கள், கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள். சரி, இப்ப நம்ம உயிர் தெழணுமா? நம்ம தான் உயிரோடு இருக்கிறோமே, எங்கிறது உயிர் தெழுறது இல்லையா? நம்ம தான் உயிரோடு தானே இருக்கிறோம், எங்கிறது உயிர் தெழுறது? அதுக்கு ஒரு காரியம் சொல்றேன், வாசிங்க, முடிச்சிருவோம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 1 வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் படிப்போம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாக கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள்.
அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினியின் பிள்ளைகளாயிருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். மறுபடியும் சொல்றாரு, உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வரியத்தை வருங்காலங்களில் விளங்கச் செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். இப்போ லைன்ல நிக்கிறதுல மூணாவது நம்ம அவருடையவர்கள். ஆனா நம்ம இன்னும் உயிரோடு தான் இருக்கிறோம். இப்ப நமக்கு உயிர்த்தெழுதல் நம்ம கொண்டு வரணும். நம்ம எல்லாரும் சாகணும், அதாவது நித்திரை அடையணும். சாகணும் சொல்றது நித்திரை அடையணும். அப்போ நம்ம எழுப்புவார். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் வருகை ரொம்ப 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 சமீபத்தில் இருக்கிறது. என்னை பொறுத்தவரையில் நான் 100% பிலீவ் பண்றேன், நம்ம தான் லாஸ்ட் ஜெனரேஷன். இங்க இருக்கிறவர்கள் அநேகர் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை. அன்னைக்கு சொன்னாரு, இன்னைக்கு நான் சொல்றேன், இங்க இருக்கிறவர்கள் அநேகர் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை. உயிரோடு இருந்து இயேசு கிறிஸ்துவை நம்ம சந்திக்க போகிறோம். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் லாஸ்ட்ல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அப்ப நமக்கு எப்படின்னா ஒரு உயிர்த்தெழுதல் நமக்கு வரும் அப்படின்னா வந்துருச்சு. அதனுடைய ரியல் உயிர்த்தெழுதல் ஏற்கனவே ஒண்ணு வந்துருச்சு. அது என்னன்னா, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் நம்முடைய ஆத்துமா மரித்திருந்தது, அதை உயிர்ப்பிச்சிட்டார். ஏற்கனவே நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு உயிர்த்தெழுதல் வந்துவிட்டது. ஆமென். ரட்சிக்கப்பட்ட எல்லாருமே ஒரு உயிர்த்தெழுதலை சந்தித்திருக்கிறோம். மரித்த நம்முடைய ஆத்துமாவை உயிர்ப்பித்தார். அதனால நமக்கு உயிர்த்தெழுதல் வராது எனக்கு யாரும் கவலைப்படாதீங்க. சரியா? நம்ம எங்க சாகிறது, நம்ம எங்க உயிர்த்தெழுதல், அது எப்படி உயிர்த்தெழுந்துட்டோம், ஒரு பக்கத்துல உயிர்த்தெழுந்துட்டோம். உயிர்த்தெழ வச்சுட்டு நம்மள என்ன செய்தாராம், உன்னதங்களிலே தம்முடைய வலது பாரிசத்தில் கொண்டு போய் உட்கார வச்சுட்டார். இந்த வலது பாரிசத்தில் உட்காருகிறதுனா அது சாதாரண விஷயம் கிடையாது. முதல் அதிகாரத்திலே 20-21 படிக்கிறேன், அப்ப தெரியும். எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாரிசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருளினார். ஆமா, எல்லா துரைத்தனங்கள், அதிகாரங்கள், வல்லமைகள், கர்த்தத்துவங்கள் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலே பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை மேலாய் அவரை உயர்ந்திருக்கத்தக்கதாக இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் உன்னதங்களிலே தம்முடைய வலது பாரிசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் அவருடைய எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமாகிய சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருளினார். இயேசு கிறிஸ்து உட்கார்ந்திருக்கிற இடம் பிதாவின் வலது பாரிசம். அது உன்னதம். சகல துரைத்தனம், அதிகாரம், வல்லமை இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலே பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம். சர்வ அதிகாரம் படைத்த ஒரு அதிகாரம் உள்ள இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பாரிசத்தில் இருக்கிறார். அங்க கொண்டு போய் நம்மளை உட்கார வச்சிட்டார். யார? ரட்சிக்கப்பட்ட நம்ம அத்தனை பேரையும். எதுக்கு நம்மளை அங்க கொண்டு போய் உட்கார வைக்கணும்? சீட்ல உட்கார வைக்கணும். அந்த சீட்ல உட்கார்ந்தா எல்லாமே நம்முடைய பாதத்துக்கு கீழே இருக்குது. புரியுதா?
அந்த சீட்ல உட்கார்ந்து இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லாமே கீழே இருக்குது. அதே இடத்துல பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிற நம்முடைய பாதங்களுக்கு எல்லாமே கீழே இருக்குது. பிசாசு எங்க இருக்குது? நம்முடைய காலுக்கு கீழே இருக்குது. பாவம் எங்க இருக்குது? பாவம் எங்க இருக்கிறது? வியாதி எங்க இருக்கிறது? எல்லாமே கீழே தான் இருக்குது. எதுவுமே மேல கிடையாது. எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் பாதங்களுக்கு கீழே இருக்கிறது போல அதே இடத்துல உட்கார்ந்து இருக்கிற நம்முடைய பாதங்களுக்கும் எல்லாமே கீழே இருக்குது. எல்லாத்துக்கும் மேல நான் உட்கார்ந்து இருக்கிறேன், எல்லாத்துக்கும் மேல நான் உட்கார்ந்து இருக்கிறேன். நான் எங்க உட்கார்ந்து இருக்கிறேன் தெரியுமா? நான் எல்லாத்துக்கும் மேல உட்கார்ந்து இருக்கிறேன். இப்படி பாட்டு பாடுறதுக்கா? இல்லை. இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி எல்லாத்தையும் நசுக்கி தேவராஜ்யத்தை கட்டுவதற்காக. ஆமென். இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி பிசாசையும் அவனுடைய வல்லமைகளையும் அவனுடைய கிரியைகளையும் முற்றிலும் அழிக்கிறதற்காக தான் கர்த்தர் நம்மளை அங்க உட்கார வச்சிருக்காரு. சபைக்கு அதிகாரம் இருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட தேவப்படைகளுக்கு சர்வ அதிகாரம் இருக்கிறது. இதைத்தான் இயேசு கிறிஸ்து அன்னைக்கே பேதுருட்ட சொன்னாரு. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருகிறேன். பூலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலே கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்தில் நீ கட்டவிழ்க்கிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். சர்வ அதிகார சபைக்கு இருக்கிறது. பாதாளத்தின் வாசல் சபையை மேற்கொள்வதில்லை. எந்த பிசாசும் அவனுடைய கிரியைகளும் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளை மேற்கொள்ள முடியாது. இவ்வளவு ஒரு சூப்பர் பவரை நம்ம வச்சுக்கிட்டு புலம்பிட்டு அழுதுட்டு கண்ணீர் விட்டு உட்கார்ந்து என்ன அர்த்தம்? புரியுதா? இவ்வளவு சூப்பர் பவரை வச்சுட்டு நம்ம எப்படி இருக்கணும்? பிசாச கதி கலங்க வைக்கணும். என்ன சும்மா நானே கதி கலங்கி இருக்கிறேன். என்ன உங்களை போய் நான் சொல்லிட்டு இருக்கிறேன், கத்துன்னு கத்திட்டு இருக்கிறேன். பிசாச கதி கலங்க வைக்கணும். என்ன சரி, என்னன்னு கேட்டதுக்காக ஒரு ஆமீன் சொல்லிட்டீங்க, இல்லைன்னா அதையும் சொல்ல மாட்டீங்க. எழுந்திருக்கிற ஆண்டவருக்காக வல்லமையோடு அதிகாரத்தோடு மகத்துவத்தோடு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழாளர் எல்லாருடைய முழங்கால முடங்கும், நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணணும். சர்வ அதிகாரம் படைத்த இயேசு கிறிஸ்து அவருடைய நாமத்தை யூஸ் பண்ற அத்தாரிட்டி எனக்கு கொடுத்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட எனக்கு அந்த நேமை யூஸ் பண்றதுக்கு அத்தாரிட்டி கொடுத்திருக்கிறார். என் பேரை யூஸ் பண்ணிக்கொண்டார். என் பக்கத்தில் உட்கார்ந்துட்டு யூஸ் பண்ணு. நீ அங்கிருந்து பண்ண கூட உனக்கு பயமா இருக்கும். என் பக்கத்தில் உட்கார்ந்துட்டு என் பேரை யூஸ் பண்ணுங்கிறார். பாருங்க இந்த பிள்ளைக்கு எவ்வளவு தைரியம் இருக்கு பாருங்க. இந்த தைரியம் யாருக்குமே இல்லை. எவ்வளவு தைரியம் உள்ள வருது பாருங்க. இது பிள்ளையை பார்த்து கத்துக்கணும். பிசாசுக்கு முன்பாக பயந்து நிற்க கூடாது. புரியுதா? பிசாசை கலங்கடிக்க வேண்டும். இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி பிசாசை கலங்கடிக்கும். அவருடைய நாமத்தை பயன்படுத்தி தேவராஜ்யத்தை கட்ட வேண்டும். அவருடைய நாமத்தை பயன்படுத்தி கர்த்தருடைய வல்லமையை விளங்க பண்ண வேண்டும். நம்மை கொண்டு கர்த்தர் எதையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவரால் கூடாதது ஒன்றும் இல்லை. நீங்க ஏன் அதை தெரியாம இருக்கிறீங்கன்னா யூஸ் பண்ணாம இருக்கிறீங்க. யூஸ் பண்ணுங்க. நல்லா ஜெபிங்க. நான் சொல்றேன், இந்த உயிர்த்தெழுதல் இன்னைக்கு ஆராதனையுடைய செய்தியை நான் 2 நிமிஷத்துல சொல்றேன். நல்லா ஜெபிங்க. நல்ல ஆண்டவரிடத்துல உங்களை ஒப்பு கொடுங்க. நல்லா கமிட் பண்ணுங்க. உங்களுடைய ரட்சிப்பிலே உறுதியாய் அஸ்திபாரம் போடுங்க. ஆண்டவரோடு நெருக்கமான ஒரு உறவில வாங்க. அந்த உறவில இருந்து கொண்டு பிசாசுக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை யூஸ் பண்ணுங்க. தேவராஜ்யம் உங்களை கொண்டு கட்டப்படும். ஆமென். சும்மா வேஸ்ட் நிக்க கூடாது. ஒவ்வொருவரும் ஆண்டவருக்காக பிரகாசிக்க வேண்டும். ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும். எதுக்கு நம்மள அங்க உட்கார வச்சிருக்காரு? சும்மா ஷோ காட்டுறதுக்கு கிடையாது. நம்மை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்பதற்காக உன்னதங்களிலே தம்முடைய வலது வாரத்தில் உட்கார வைத்து சகலத்தை நம்முடைய பாதங்களுக்கு ஆண்டவர் கீழ்ப்படுத்தி இருக்கிறார். அந்த அதிகாரத்தை வல்லமையும் பயன்படுத்தி இருக்கிறது ஒரு வாழ்க்கை. அதுவும் இன்னும் கொஞ்ச காலம் தான் இருக்குது. இயேசு கிறிஸ்து வர போறாரு. அதற்கு முன்பதாக நீங்கள் எவ்வளவு தூரம் தேவராஜ்யத்தை கட்ட முடியுமோ அவ்வளவு காரியத்தை கர்த்தருக்காக செய்ய வேண்டும். ஆமென்.
சும்மா இருக்கக்கூடாது. செய்வீர்களா? இப்படி கேட்டாவது கொஞ்சம் புரியுதான்னு பார்க்கிறேன். செய்வீர்களா? இப்பதான் கொஞ்சம் யோசிக்கலாம். ஆமா ஆமா, இப்படி கேட்டாதான் செய்வீங்க போல இருக்கு. சரி, ஜெபிக்கலாம். ஆண்டவர் நமக்கு நடுவில் இருக்கிறார். ஆண்டவர் இந்த நாளிலும் உயிர் தெழுந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை கொண்டு தம்முடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக அவர் நமக்கு நடுவில் இருக்கின்றார். உயிர் தெழுந்த ஆண்டவர் சர்வத்திற்கு மேலான அதிகாரம் உடையவர். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னார். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராயிருக்கிறேன். ஆண்டவர் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவர். மரித்தோரின் முதல் பலனானவர் இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்து வரிசையிலே முதல்ல அவர் நடக்கிறார், நம்மளை லீட் பண்ணிட்டு போறாரு. அவருக்கு அடுத்ததாக இரண்டாவது ஆதாம் முதற்கொண்டு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் வரைக்கும் மரித்தவர்கள் இரண்டாவது லைன்ல போறாங்க. அடுத்தது தம்முடையவர்கள் நம்மளை கர்த்தர் வச்சிருக்கிறார். மூணாவது வருகிற நமக்கு ஏற்கனவே ஒரு உயிர்த்தெழுதலை கொடுத்து விட்டார். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த நம்மை உயிர்ப்பித்து விட்டார். அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்திருந்த நம்மை உயிர்ப்பித்து உன்னதங்களில் தம்முடைய வலது பாரசத்தில் உட்கார வைத்திருக்கிறார். சகல துரைத்தனங்கள், அதிகாரங்கள் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்து சகலத்தையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினார். அந்த ஒரு மேலான ஸ்தானம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக? தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்காக. நாம் பலவீனர்கள் அல்ல, பலவான்கள், ஆவிக்குரிய பராக்கிரமசாலிகள். கர்த்தருடைய யுத்த சேனையிலே ராணுவ வீரர்கள். கர்த்தர் நம்மை பார்த்து பராக்கிரமசாலி என்று சொல்லுகிறார். இருக்கிற காலம் முழுவதும் ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுவதில் முழு மூச்சோடு நம்முடைய காரியம் இருக்க வேண்டும். தேவ ராஜ்யத்தை கட்டி கர்த்தருக்கென்று ஒரு பெரும் கூட்ட ஜனங்களை ஆயத்தப்படுத்தி புறஜாதி ஜனங்களின் எண்ணிக்கை நிறைவேறுவதற்கான ஒரு எழுப்புதலுக்கு நாம் செயல்பட வேண்டும். சீக்கிரம் ஒரு மகா பெரிய ஒரு எழுப்புதலின் அலை தேசத்தில் வீச போகிறது. அதற்காக தேவ ஜனங்கள் ஜெபிக்கணும், பிரயாசப்படணும், ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய வேண்டும். உங்களால் எதை செய்ய முடியுமோ அதை நீங்கள் ஆண்டவருக்கு செய்ய வேண்டும். உங்களால் எதை செய்ய முடியுமோ அதை நீங்கள் ஆண்டவருக்கு செய்ய வேண்டும். ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். அதற்கு முன்பதாக அவர் நமக்கு நியமித்த வேலையை செய்து முடிக்க வேண்டும். இந்த உயிர் தெழுதலை நினைவு கூறுகிற நேரத்தில் ஆண்டவருக்கு முன்பாக ஒரு தீர்மானம் பண்ணும். ஆண்டவரே, ஏற்கனவே என் ஆத்துமாவை அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்திருந்த என்னுடைய ஆத்துமாவை உயிர்ப்பித்து இருக்கிறீங்க. உன்னதங்களில் உங்களோடு என்னை உட்கார வச்சிருக்கிறீங்க. சகலத்தை என்னுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறீங்க. நான் உங்களுக்காய் எழும்பி பிரகாசிக்க வேண்டும். கேளுங்க, ஆண்டவரை பார்த்து கேளுங்க. இப்ப நான் என்ன சொன்னேன் அதை மனதில் வச்சு நீங்க கேளுங்க. ஆண்டவரே, இருக்கிறத ஒரு வாழ்க்கை நான் உமக்காக நான் பிரகாசிக்க. ஆண்டவரே, என்னுடைய காலங்கள் வீணாய் போகக்கூடாது. என்னுடைய நாட்களும் காலங்களும் வீணாய் போகக்கூடாது. நாம தான் லாஸ்ட் ஜெனரேஷன். ஆண்டவருக்காக
பெரிய காரியங்களை செய்துவிட்டு அவருடைய வருகையிலே எடுத்துக் கொள்ளப்பட வேண்டியவர்கள். நமக்கு ஒரு மரணமோ உயிர் தெழுதலோ இந்த உலகத்துல வராது. அதனாலதான் ஏற்கனவே நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பிச்சுட்டாரு. இன்னும் நமக்கு ஒரு மரணம் வந்து, சரீர மரணம் வந்து உயிர்ப்பிக்கிறதற்கான காலம் இது கிடையாது. நம்முடைய ஆத்மா ஏற்கனவே மரணத்திலிருந்து உயிர்ப்பிக்கப்பட்டு விட்டது. இனி நம் ஆண்டவருக்காக பிரகாசிக்க வேண்டும். அல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லாரும் உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். தகப்பனே, நான் உங்களுக்காக பிரகாசிக்கணும். இவள் தன்னால் இயன்றதை செய்தாள் என்று சொன்னது போல ஆண்டவரே, நான் என்னால் முடிந்த அளவுக்கு உம்முடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும். என் காலத்தையும் நேரத்தையும் உமக்காக நான் கொடுக்கிறேன் அப்பா. இனி நான் வீணாய் நேரத்தை செலவு செய்யக்கூடாது. என் காலத்தையும் நேரத்தை நான் வீணாக்க கூடாது. உமக்காக நான் பயனுள்ள பாத்திரமாய் இருக்க வேண்டும். உமக்காக நான் பிரயோஜனமாய் இருக்க வேண்டும். பயனுள்ள பாத்திரமாய் இருக்க வேண்டும். ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசியுங்கள். இருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை. இது ஒரு வாழ்க்கை தேவ ராஜ்யத்திற்கு மகிமையாய் காணப்படட்டும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. மக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய உயிர்த்தெழுதலை நினைவு கூறுகிற நேரத்தில் என்னை உமக்கென்று பிரதிஷ்டை பண்ணுகிறேன் அப்பா. என் வாழ்க்கை இன்னும் தீவிரமாய் உமக்காக செயல்படும்படி என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை என் மூலமாய் மகிமைப்படுத்துங்க. கேளுங்க ஆண்டவரே, என் மூலமா நீங்க மகிமைப்பட வேண்டும். உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய கிருபை எங்கள் ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்வதாக தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மகிமைப்படுங்க. துதி கன மகிமை யாவும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் என்றென்றைக்கும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். Praise the Lord. ஸ்தோத்திரம்.